statements. Consolidated financial statements through which we have in our syllabus 3 different standards: relationship between parent and subsidiary, which is through AS 21, and the relationship between or investor and associate, which is covered through AS 23, venturer and joint venture covered through AS 27. இந்த மாதிரி 3 standard இருக்கு dealing with consolidated financial statements covering the parent subsidiary relationship. Here it is very simple. There is a company H Limited, there is a company S Limited. H Limited have more than 50% stake in the subsidiary company. Though theory we discuss so many things, but for problem solving, it is more than 50% investment in equity shares of S Limited. அப்படின்னு இருக்கு. இப்போ through consolidation என்ன basic conceptனா very simple. H Limited absorb S Limited. H Limited is purchasing S Limited in full. But they are already be owners for 60%. அப்படின்னா என்ன பண்றோம்? We will take all the assets into our books, all the liability into our books. We do not take any of the reserves and surplus. So primarily இது absorb பண்ற மாதிரி amalgamation accounting தான் பண்றோம். We take all assets, we take consideration கொடுக்கிறோம். ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கொடுத்த கன்சிடரேஷன் தான். The moment asset and liability comes into my books, automatically consideration will be eliminated. பட் சார் மொத்தமாக எடுத்து 60% தானே கன்சிடரேஷன் கொடுத்தீங்கன்னா, ஆமாப்பா 40% கொடுக்கல, அது கொடுக்குறேன்னு சொல்லி எழுதுவேன், which is called minority interest. அப்போ consolidated balance sheet is very simple. H Limited all the asset, S Limited all the asset, all liabilities, all liabilities. அண்டர்ஸ்டுடா? அதுக்கப்புறம் இந்த நெட் அசெட்ல 40% attributable to அவுட்சைடர்ஸ்னு சொல்ற ஒரு அமௌண்ட்டை எழுதுவேன். அசெட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி லைபிலிட்டிஸ் ஆட் பண்ணி புதுசா ஒரு நம்பர் வந்து மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி இந்த நெட் அசெட் 60% நான் வாங்குறேன். உண்மையா வாங்குறது 60% தான். பட் இருந்தாலும் ஐ எம் அஸ்யூமிங் as if I am buying 100%, showing 40% payable. Consideration payable தான் we are showing as amalgamation extended accounting தான். ஆனா 60 அந்த மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் 40% வாங்குறோம் இல்ல, அதுல இருந்து குட்வில் ஆர் கேபிட்டலிசம் வராது. பிகாஸ் நெட் அசெட் கன்சிடரேஷன் அந்த குட்வில் ஆர் கேபிட்டலிசம் வராது. which means when I take 40% of net asset, அதே amount I am saying payable னா அதுல டிஃபரன்ஸ் வராது. பட் when I say 60% I am buying னா ஆனா கொடுத்த கன்சிடரேஷன் அதிகமாவோ இருக்கும். பிகாஸ் அட் த டைம் ஆஃப் ஷேர் பர்ச்சேஸ் இட் வாஸ் நாட் ஈக்குவல் டு த வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி. அப்போ அதுலேருந்து குட்வில் ஆர், அப்போ அந்த குட்வில் ஆர் கேபிட்டலிசம் கண்டுபிடிக்க, இந்த மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ணும்? வி ஷுட் அரைவ் அட் நெட் அசெட் ஆஃப் சப்சிடரி கம்பெனி. அதில் 40% அவுட் சைடர்ஸ் பர்சன்டேஜ் தான் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். குட்வில் ஆர் கேபிட்டலிசம் கண்டுபிடிக்க என்ன பண்ணோம்னா, ஸோ நம்மளோட கன்சிடரேஷன் போர்ஷன், தட் இஸ் நத்திங் பட் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ, விச் வில் பி கம்பேர்ட் வித் அவர் ஷேர் ஆஃப் நெட் அசெட், அவர் ஷேர் ஆஃப் நெட் அசெட், which is net asset into 60%. இந்த net asset into 60% வச்சு கம்பேர் பண்ணி will be getting differences. Goodwill or இந்த net asset கண்டுபிடிக்கிறது is nothing but assets minus, அதுக்கு பதிலா ஷார்ட் ஃபார்ம்ல கண்டுபிடிக்கிற விஷயம் ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ். ஷார்ட் ஃபார்ம் ஃபார் கம்ப்யூட்டிங் net asset. So அதை வச்சு will be applying this percentage. ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, we should not be comparing the net asset that exists on the date of consolidation. We should be comparing the net asset that existed on the date of, அதுக்கு செப்பரேட் அசெட்ஸ் லைபிலிட்டி வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒன்லி இன்ஃபர்மேஷன் இஸ் ஷேர் கேபிட்டல் அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். இது ரெண்டும் ஆட் பண்ண ஐ நோ ஐ வில் கெட் நெட் அசெட் ஆஸ் ஆன் டுடே. அப்போ ஷேர் கேபிட்டல் பிளஸ் அந்த டேயோட ரிசர்வ் சர்ப்ளஸ் ஆட் பண்ணா அந்த டேயோட நெட் அசெட் கிடைக்கும். thereby இன்னைக்கு இருக்க ரிசர்வ்ஸ் சர்ப்ளஸ் முதல்ல அப்படி பிரிக்கலாம். we'll classify them into pre-acquisition, post-acquisition. The amount that existed on the date of acquisition, that amount that arose. So finally நம்ம என்ன சொல்றோம்னா, கன்சாலிடேஷன்ல we'll take all asset, all liability. நியூவா 2 things recognize. ஒன்னு மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட், இன்னொரு குட்வில் ஆர் கேபிட்டலிசம். மூணாவது ஒரு ஐட்டமும் வரும். என்ன அப்படின்னா, வாட் எவர் ப்ராஃபிட்ஸ் earned by subsidiary after our acquisition, அதில் ஒரு ஷேர் will be added to my reserves and surplus.
generally your reserve surplus I won't take whatever existing on the date of acquisition. ஆனா அதுக்கு மேல நீ என்ன earn பண்ணாலும் அதுல ஒரு ஷேர் என்னோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு வரும். ஏன்னா நான் உன் கம்பெனி அன்னைக்கே வாங்கின மாதிரி. அப்ப இனிமே நீ என்ன earn பண்ணாலும் நான் earn பண்ற மாதிரி. Understood? So there will be 3 items new will come. One is minority interest. Second one, third, my share of post-acquisition profit. 3 new things. So, through the entire event of consolidation, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா all the assets will be added to the holding company's balance. All liabilities will be added. Holding or investments will be eliminated. Subsidiary or motta shareholders funds will be eliminated. 3 new things will be recognized. On the minority interest, goodwill or capitalism, and in the goodwill or capitalism, I should compare the investment with my share of net asset on the date of. அதுக்கு I want the reserves and surplus classified into pre and post. அப்ப first focus consolidation சம்மனா நேரா subsidiaryயோட reserves and surplus எடுத்து we should classify into pre and post. பிரிக்கணும். So there will be like no P&L balance on the date of consolidation 8 lakhs. Acquire பண்ணும்போது it was 5 lakhs. அப்ப அதுக்கப்புறம் increase ஆனது 3 lakhs. இது பேலன்சிங் ஃபிகரை ஜெனரலா அரைவ் பண்ணோம். இந்த அமௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டுக்கு உள்ள இருக்கும், இந்த அமௌண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல இருக்கும். பட் பிஃபோர் யூ அரைவ் அட் திஸ் 3 lakhs ஒன்னே ஒன்று தான் செக் பண்ணோம், இந்த 5 lakhs இன்னும் இருக்கா. இந்த ஈவன் அவுட் ப்ராஃபிட்ல விட்டுருங்க, அப்நார்மல் ஆல் தீஸ் திங்ஸ் யூ ஃபர்கெட் இட். ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் வரும், டிவிடெண்ட். சப்சிக்வெண்ட் அன்னைக்கு 5 lakhs இருந்தது, அப்புறமா இஃப் தே கிவ் அதை மைனஸ் பண்ணுங்க. சப்போஸ் இஃப் தே ஹவ் ஆல்ரெடி பெய்டு 1.5 lakhs as dividend, அதை மைனஸ் பண்ணுங்க. அப்போ which means இந்த increases இப்போ 8 lakhs இருக்கு, அன்னைக்கு 5 lakhs இருந்ததுல they use 1.5, so thereby it is only 3.5 included in 8 lakhs. அப்ப current year profit is 4.5 அப்படின்னு அரைவ் பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டா ப்ரீ போஸ்ட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இது பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றது. ஸோ இப்போ சப்சிடியோட பேலன்ஸ் ஷீட்ல ஷேர் கேபிட்டல் இருக்கு, ப்ரீ இருக்கு, போஸ்ட் இருக்கு. ஷேர் கேபிட்டல் பிளஸ் ப்ரீனா நெட் அசெட் ஆன் த டேட் ஆஃப் அக்விசிஷன், போஸ்டும் பண்ணா நெட் அசெட் ஆஸ் ஆன் டுடே. நம்ம என்ன பண்றோம், அதை பிரிக்கலாம். ஒரு ஒர்க்கிங் ஒன்று போடுங்க. நான் சார்ட் ஏன்னு கிளாஸ்ல கால் பண்றேன், நீங்க ஒர்க்கிங் நோட் 2 or 3 சொல்லுங்க. என்னன்னா பர்டிகுலர்ஸ், டோட்டல், ஹோல்டிங், மைனாரிட்டி, ஷேர் கேபிட்டல், ப்ரீ அக்விசிஷன், போஸ்ட் அக்விசிஷன், டோட்டல் அமௌண்ட் எழுதி 60%, 40% பிரிச்சு இந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணினா அதுதான் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் இன் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். ஹோல்டிங் கம்பெனி காலம்ல இருக்கிற 3 ஐட்டம்ஸ் இருக்கு. ஹோல்டிங் ஷேர் ஆஃப் ஷேர் கேபிட்டல், ஹோல்டிங் ஷேர் ஆஃப் ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட் டுகெதர் ஆட் பண்ணினா ஹோல்டிங் ஷேர் ஆஃப் நெட் அசெட் ஆன் த டேட் ஆஃப் அக்விசிஷன். இதை தான் we should compare with investments. இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட கம்பேர் பண்ணுங்க. இந்த ப்ரீ அக்விசிஷன் இவெல்லாம் நிறைய டெஸ்ட் எல்லாம் ஆனது கிடையாது. ஸோ டோன்ட் வரி, நேரா ஷேர் ஆஃப் நெட் அசெட் விச் இஸ் ஈக்விட்டி கேபிட்டல், ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட் கம்பேர் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்தா குட்வில், இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ கம்மியாக இருந்தா கேபிட்டலிஸ்டா. குட்வில் ஆர் த பேலன்ஸ் ஷீட் அசெட் சைடும், கேபிட்டலிஸ்டா வந்தா ரிசர்வ்ஸ் சர்ப்ளஸ்லையும் காமிக்கணும். ஒர்க்கிங் நோட் 3 or 4 ஐ கால் திஸ் ஸ்டார்ட் பி, என்ன வேணா சொல்லலாம். இது ஒரு ஒர்க்கிங் டு ஃபைண்ட் அவுட் குட்வில் ஆர். அடுத்தது நம்ம ரிசர்வ்ஸ் சர்ப்ளஸோட அவனோட ப்ராஃபிட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. என்ன ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா இட் இஸ் பேலன்ஸ் ஆஃப் பேரண்ட் பிளஸ் ஷேர் ஆஃப் போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டுடா? நெக்ஸ்ட் இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் இதுல மேக்ஸிமம் வரக்கூடியது மியூச்சுவல் ஓயிங்ஸ். ஹோல்டிங் சப்சிடரி ரிலேட்டடா ஒரு அசெட் லைபிலிட்டி ஓயிங்ஸா இருந்ததுன்னா அதை எலிமினேட் பண்ணணும். எலிமினேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த கன்சர்ன்ட் அசெட், கன்சர்ன் லைபிலிட்டி ஆஃப் ஹோல்டிங் சப்சிடியை ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிடுங்க. பேலன்ஸ் ஷீட்ல அப்படியே ஆட் பண்ணிட்டு டெட்டாஸ் கிரெடிட்டாஸ் அப்படின்னா டெட்டாஸ் ஆஃப் போத் தி கம்பெனி ஆடட், கிரெடிட்டாஸ் ஆஃப் அப்புறம் மைனஸ் மியூச்சுவல் ஓயிங்ஸ். இப்போ இந்த ஒர்க்கிங்ல பிரசன்ட் பண்ண மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட், குட்வில் ஆர் கேபிட்டலிசம், கன்சாலிடேட் ப்ராஃபிட், மியூச்சுவல் ஓயிங் அமௌண்ட் எலிமினேட் பண்ண அசெட்ஸ் லைபிலிட்டி எல்லாம் ஆட் அங்க போட்டுருங்க. பாக்கி எல்லா அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸும் லைன் பை லைன் அடிஷன். ஷேர் கேபிட்டல் மட்டும் பேரண்ட் கம்பெனியோட ஷேர் கேபிட்டல், அவ்வளவுதான்.
you will have a beautiful consolidated balance sheet tallied. இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா இன்னும் few other adjustments அப்படின்றது எக்ஸாமினேஷன் ரிக்வயர்மெண்ட் கிளாஸ் ரூம் விட்டுருங்க. எக்ஸாமினேஷன் ரிக்வயர்மெண்ட் ஒன்று அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் ஆர் லாஸ். அன்ரியலைஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் எப்போவுமே வந்து சப்சிடிட்ட ஸ்டாக் இருக்கிற மாதிரி தான் வரும். ஸோ யூ நீட் நாட் பி வரிங் அபவுட் அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு கிடையாது. ஸோ ஹோல்டிங் சப்சிடிக்கு ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபர்டு குட்ஸாக இருந்து சச் குட்ஸ் ஆர் ஸ்டில் லையிங் unsold are you should find out unrealized profit, which should be deducted from consolidated profit as well as stock la indhu minus pannanum, in the consolidated profit pannanum, consolidated profit la indhu minus pannanum. So which means balance of parent add share of revenue profit add பண்ணும்போது அதுலயே you should be deducting this unrealized profit. ப்ரீ அக்வசிஷன் டிவிடெண்ட் பற்றி இப்போதைக்கு தேவையில்லாமல் சொல்லலை, அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதான் அதை எடுத்துக்கோங்க. பிகாஸ் அதை பேஸ் பண்ணி நிறைய சம் எக்ஸாமில் வந்தது கிடையாது. ஒரே ஒரு தடவை தான் டெஸ்டட் வித் ப்ரீ அக்வசிஷன் டிவிடெண்ட், அதை மற்றபடி அந்த டெஸ்டிங் அப்படின்னு கிடையாது. பட் சின்ஸ் AS30 நம்ம நடத்தினதுனால சொல்கிறேன், dividend pre-acquisition on that should have been deducted from the cost of investment, which they have not done. Now we should do it now by deducting from dash as well as dash cost of investment and also from profits. அவன் தேவையில்லாம ப்ராஃபிட் ஆட் பண்ணி வச்சிருக்கான். மைனஸ் பண்ணா அது கரெக்ட் ஆயிடும். பட் உண்மையா பண்ண வேண்டியதை பண்ணல, அதை பண்ணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து மைனஸ் பண்ணா அது அட்ஜஸ்ட்மெண்ட். புரியுதுங்களா? புரியுதுங்களா? கன்சாலிடேட் பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன? டேக் ரிசர்வ் சர்ப்ளஸ் ஆஃப் கிளாசிஃபைட் இன்டு ப்ரீ அண்ட் போஸ்ட். கட் ஆஃப் டேட் அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கிளாசிஃபை பண்ணணும். ப்ரீ அண்ட் அதுக்கு டோட்டல் இன்ஃபர்மேஷன் இருக்கும், இதுக்கு முன்னாடி இருக்கிற பேலன்ஸும் இருக்கும். யூ வில் அரைவ் அட் த இன்க்ரீஸ் தேர் ஆஃப்டர். இதுதான் பேசிக் கிளாசிஃபிகேஷன் ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் யூ ஷுட் அப்போர்ஷன் திஸ் ஈக்விட்டி கேபிட்டல் ப்ரீ போஸ்ட் இன்டு ஹோல்டிங் அண்ட் மைனாரிட்டி. மைனாரிட்டியை டோட்டல் பண்ண அமௌண்ட் தான் கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட். பேரண்டோட காலம்ல இருக்கிற 3 ஐட்டம்ல ஃபர்ஸ்ட் 2 ஐட்டம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட கம்பேர் பண்ணும் டு ஃபைண்ட் அவுட் குட்வில் ஆர் கேபிட்டலைஸ். ஹோல்டிங்ல இருக்கிற 3வது ஐட்டம் போஸ்ட் அக்வசிஷன் ப்ராஃபிட் பேரண்டோட ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணணும். அங்கே தான் அன்ரியலைஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணணும். மியூச்சுவல் ஓயிங்ஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு அந்த அசெட்ஸ் லைபிலிட்டி ஆட் பண்ணி மியூச்சுவல் ஓயிங்ஸை எலிமினேட் பண்ணணும். இவ்வளோதான். திஸ் அ பேசிக் கன்சாலிடேஷன் ப்ராப்ளம் கான்செப்ட். அண்டர்ஸ்டுடா? இதில் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, அடுத்தது ரீவேல்யூவேஷன் அப்படின்னு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். ஹோல்டிங் சப்சிடியை வாங்கும் போதே அந்த கம்பெனியோட அசெட்ஸை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ண இன்டென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் நார்மலி இட் டசன்ட் ஹேப்பன். அப்போ அங்கே பிபிஇ இருக்குப்பா, சப்சிடரி புக்ஸில் பிபிஇ 10 lakhs இருக்கு. வி வாண்ட் டு இன்க்ரீஸ் இட் பை 2 lakhs, விச் தே ஹவ் நாட் டன். தென் வி ஷுட் டூ இட் அட் த டைம் ஆஃப் கன்சாலிடேஷன். வி ஷுட் கிவ் த எஃபெக்ட் ஆஃப் அட் த டைம் ஆஃப். Only thing is we should give the effect in such a manner as if we are doing the revaluation on the date of acquisition. அதுக்கு 2 நம்பர் ஃபோக்கஸ் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல நம்ம கிளாஸ்ல பண்ண டிஃபிகல்ட்டி இல்லை. நமக்கு 2 நம்பர் வேணும். என்னென்ன 2 நம்பர்னா, அக்விசிஷன் டேட்டோட கேரிங் அமௌண்ட்டும் அக்விசிஷன் டேட்டோட ஃபேர் வேல்யூ. ரீவேல்யூவேஷன் அப்படின்றது இருக்கிற புக் வேல்யூ ஃபேர் வேல்யூக்கு மாத்திரம் தான் ரீவேல்யூவேஷன். இருக்கிற ஃபேர் வேல்யூக்கு மாத்திரம் தான் அதுவும் ஆஃப் சேம் டேட். எந்த டேட்டு? கன்சாலிடேஷன் டேட்டா, அக்விசிஷன் டேட்டா, இன் பிட்வீன் டேட்டா அப்படின்னா இட் இஸ் அக்விசிஷன் டேட். அக்விசிஷன் என்ன? என்னைக்கு அசெட் வாங்கின டேட்டா, ஹோல்டிங் கம்பெனி சப்சிடி இன்வெஸ்ட் பண்ண டேட்டை தான் வி கால் இட் அஸ் அந்த டேட்ல இருக்கிற அசெட்டோட கேரிங் அமௌண்ட் புக் வேல்யூ ஃபேர் வேல்யூ கண்டிப்பாக கொஸ்டின்ல கொடுப்பாங்க. இந்த கேரிங் அமௌண்ட் மட்டும் எய்தர் அன்னைக்கு கேரி அமௌண்ட் டைரக்டாக கொடுப்பாங்க, இல்லை இயர் எண்டில் இருக்கிற கேரிங் அமௌண்ட் கொடுப்பாங்க, இல்லை இயர் பிகினிங்கில் இருக்கிற கேரிங் அமௌண்ட் கொடுப்பாங்க. நம்ம அது கரெக்டாக ஸோ ஃபர்ஸ்ட் சப்போஸ் அது இயர் எண்டில் இருக்கிற கேரிங் அமௌண்ட்டாக இருந்தால் முதல்ல அது டிப்ரிசியேஷன் ரிவர்ஸ் பண்ண இயர் பிகினிங்க்கு போகும். அதுக்கப்புறம் டிப்ரிசியேஷனை கரெக்டாக ப்ரொபோர்ஷனை சார்ஜ் பண்ணி கரெக்டாக அக்விசிஷன் ரேட்டு கொண்டு வரணும். அதுதான் காம்ப்ரஹென்சிவ் ப்ராப்ளம். ஆனால் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி வந்ததில்லை. தே வில் கிவ் டைரக்ட்லி கேரிங் அமௌண்ட் ஆன் த டேட் ஆஃப் ஃபேர் வேல்யூவை கம்பேர் பண்ணி டிஃபரன்சஸ் அக்கௌண்ட் அஸ் ரீவேல்யூவேஷன் profit or loss, which will be considered as pre-acquisition profit, which will be considered as evaluation. ஒன்றும் இல்லைப்பா, கொஸ்டின்ல சொல்றாங்க PPE of subsidiary
to be valued at 5 lakhs. On the debt carrying amount was 3 lakhs. ஒன்றும் இல்லை, 3 lakhs, 5 lakhs. Revaluation profit 2 lakhs. அது dash. அதோட சேர்த்து இன்னொன்று எக்ஸ்ட்ரா கால்குலேட் பண்ணும், which is called additional or surplus depreciation, which is nothing but depreciation that should have been charged minus depreciation actually charged. Revaluation பண்ணியிருந்தால் இந்த revalued figureல இதான் depreciation இருந்திருக்கணும். ஆனா அவன் புக்ஸ்ல ரீவேல்யூ பண்ணாதனால இந்த டிப்ரிசியேஷன் தான் சார்ஜ் பண்ணியிருக்கான். தட் டிஃபரன்ஸ் தான் additional surplus depreciation which should be adjusted against the post acquisition profit. Revaluation பத்தி சொல்ல வேண்டாம் தான் நினைச்ச ரிவிஷன் கிளாஸ்ல, இருந்தாலும் அதையும் சும்மா மைண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. ரீவேல்யூவேஷன் தான் இதான் அட்ஜஸ்ட்மெண்ட். மற்றபடி கன்சால்டேஷன்ல பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் சமயம் கோ த்ரூ பண்ணிடுங்க. ஒன் இஸ் கால் நெகட்டிவ் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா ஒன்றும் ரொம்ப சிம்பிள் தான். நெகட்டிவ் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். நெகட்டிவ் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, இட் இஸ் நத்திங் பட் சப்சிடரியோட ஷேர் கேபிட்டல், சப்சிடரியோலேருந்து வர ஷேர் ஆஃப் லாசஸ், minority share of losses from subsidiary exceeding the minority share of share capital, then minority will be negative. What is minority interest? Net asset. Net asset is what? Share capital plus profits. இதுதான் net asset. இருக்கீங்களா? அப்போ இது வந்து லாஸா இருக்கு. மைனாரிட்டியோட ஷேர் ஆஃப் லாஸ் is more than the மைனாரிட்டியோட ஷேர் ஆஃப் ஷேர் கேபிட்டல். மைனாரிட்டி ஷேர் எல்லாமே சப்சிடரி தான்ப்பா, இது பேரண்ட்தே கிடையாது. மைனாரிட்டி ஷேர் ஆஃப் லாசஸ் ஃப்ரம் சப்சிடரி. minority share of losses from subsidiary. What is minority interest? Parent subsidiary. Subsidiary companyல இருக்கிற net assetல external person share தான் minority interest. அது நெகட்டிவ் ஆகுதுன்னு சொல்றோம். அது எப்படி நெகட்டிவ் ஆகுது? அதோட addition என்ன? share capital plus profit into 40%. அப்போ மைனாரிட்டியோட share of losses from exceeds minority share of share capital, then minority will be other minority negative interest in CBS காமிக்காம அது consolidated profitல adjust பண்ணிடுவோம். It will be adjusted against. அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் சப்சிக்வெண்டா சப்சிடரியில ப்ராஃபிட் வந்ததுன்னா அந்த ப்ராஃபிட்ல அந்த ஷேர் ஃபுல்லா கன்சாலிடேட் ப்ராஃபிட்ல அட்ஜஸ்ட் பண்ணுவோம். Until minority share of losses previously borne by us is recovered. Idan point. So minority share of losses from exceeds minority share of share capital, then minority interest will be such negative minority will not be shown in CBS, will be adjusted against subsequent வந்தால் அது ஃபுல்லா நம்மளே எடுத்துப்போம். until இதுக்கு ஒரு டேபிள் பிரசன்டேஷன் ஒரே ஒரு சம் தான் இருக்கு, அந்த சம் தான் வரக்கூடிய சான்ஸ், அதை மறக்காம போட்டு போயிடுங்க. அண்டர்ஸ்டுடா? With that we are putting an end to AS21. AS23. SOPL நடத்துறதுக்கு ஒன்றும் கிடையாதுப்பா. My friend consolidated SOPL கேட்குறாருங்க. கன்சாலிடேட் SOPL நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுதான் பியூர் லைன் பை லைன் அடிஷன், ஜஸ்ட் எக்ஸ்க்ளூட் இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன். ஸோ யூ ஹாவ் எ ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் ஹோல்டிங் கம்பெனி அண்ட் சப்சிடரி கம்பெனி. யூ ஹாவ் பர்ச்சேசஸ், சேல்ஸ் அண்ட் ஆல். அப்போ சேல்ஸ் ஆஃப் ஹோல்டிங், சேல்ஸ் ஆஃப் சப்சிடரி வில் பி ஆடட், டிடக்ட் intercompany transaction. Purchase of holding, purchase of subsidiary will be added, deduct intercompany transaction. Various other expenses, holding subsidiary will be added, minus intercompany transaction. Consolidated SOPL மட்டும் எந்த டிஃபிகல்ட்டியுமே கிடையாது. Just income and expenses will be added on a line by line basis, minus intercompany transaction. ஒரு சம் 5 minutes நம்ம கிளாஸ் ரூம்ல 20 minutes மேல ஸ்பெண்ட் பண்ணதில்லை ஃபார் கன்சாலிடேட் SOPL. அப்போ அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா சம்டைம்ஸ் there is a chance of consolidate SOPL. அதை படிக்கிறதுக்கு நிறைய டைம் ஆகாது. ஜஸ்ட் இன்கம்ஸ் ஆட் பண்ண புதுசாக ஒரு நம்பர் என்ன வரும், அந்த மாதிரி எந்த நம்பரும் புதுசாக அங்கே வராது.
In SOPL there is no new number. Trial balance இருக்கிற நம்பர் ஆட் பண்ணணும். அவங்களுக்குள்ள நடந்த டிரான்சாக்ஷன் இன்கம்லேருந்தும் எக்ஸ்பென்ஸ்லேருந்தும் மைனஸ் பண்ணணும். If it is there in the sales, it is also there in the raw material consumption. இன்கம் சைடு எக்ஸ்பென்ஸ் சைடில் மைனஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ ஸ்டடி மாடியூலில் 2 சம் தான் மேக்ஸிமமாகவே இருக்குது. ஒரு சமாவது பார்த்துட்டு போங்க, which is easy. Shall we? AS 23. Accounting Standard 23. Investor vs. Associate. இதில் ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியில் ஹேவிங் இன்வெஸ்ட்மெண்ட், அதெல்லாம் விட்டுருங்க, அந்த கதையை வேணாம். இன்வெஸ்ட்மெண்ட் less than 50% or up to 50%. ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் அப் டு 50%, சே 40% வச்சிருக்கு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி சார் ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு டிஸ்கஷன். ஸ்டாண்டர்ட் சொல்லுது, AS 23 வந்து சொல்லுது, இந்த ரிலேஷன்ஷிப் பேர் இன்வெஸ்டர் அசோசியேட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி அக்கௌண்ட் பண்ணணும், there is something called ஈக்விட்டி மெத்தட். அது பிரகாரம் என்ன பண்ணணும்னா, இந்த 40% நீங்க வாங்குனீங்களா, அந்த டேட்டுக்கு அப்புறம் வாட் எவர் இன்கம் earned by this associate, அதில் 40% ஷேர் will be added to the value of investment, added to profit. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. AS 23 என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாட் எவர் ப்ராஃபிட் earned by ஆஃப்டர் த இன்வெஸ்ட்மெண்ட் டே, அந்த ப்ராஃபிட்ல என்ன பர்சன்டேஜோ அந்த பர்சன்டேஜ். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எலிமினேஷன் கிடையாது, குட்வில் ஆர் கேபிட்டலிசம் வராது, மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் வராது, வேற எதுவுமே வராது. நான் இன்வெஸ்ட் பண்ண அப்புறம் உங்க கம்பெனி என்ன ப்ராஃபிட் earn பண்ணாலும் அதில் என்னோட ஷேரை இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஆட் பண்ணணும், ப்ராஃபிட்டில் ஆட் பண்ணணும். அண்டர்ஸ்டுடா? ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் as ஈக்விட்டி மெத்தட். ஆனால் அதோட சேர்த்து சொல்ற ஒரு விஷயம் தான் குட்வில் ஆர் கேபிட்டலிசம் கண்டுபிடிச்சு டிஸ்க்ளோஸ் பண்ணணும். குட்வில் ஆர் கேபிட்டலிசம், அதுக்கு யூ நீட் டு நோ வாட் வாஸ் அ நெட் அசெட் ஆன் த டேட் ஆஃப் அக்விசிஷன், அது கம்பேர்ட் வித் த இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ, டிஃபரன்சஸ் குட்வில் ஆர். அப்போ அதை நீங்கள் எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னா, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம அக்வயர் பண்ணும்போது திஸ் நெட் அசெட் ஆஃப் திஸ் அசோசியேட் வாஸ் 60 lakhs. ஐ மீன் 60 lakhs. நம்ம பேமெண்ட் பண்ணது 25 lakhs. எவ்வளோ? இதுக்கப்புறம் இவங்க ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் வந்து ஒரு 15 lakhs. ஆல்ரெடி அவங்க டிவிடெண்ட் வந்து ஒரு 5 lakhs கொடுத்துட்டாங்க. Understood? Question is, how much is the investment to be shown in CBS? How much is the investment to be shown in CBS? நம்ம வாங்கின இன்வெஸ்ட்மெண்ட் 40%, பெய்டு 25 lakhs, அன்னைக்கு இருந்த நெட் அசெட் 60 lakhs. அதுக்கப்புறமா அவங்க ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் 15 lakhs. அதுலேருந்து அவங்க டிவிடெண்ட் கொடுத்தது 5 lakhs. What is the amount of investment to be shown in CBS? எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் காமிக்கும்? ரொம்ப சிம்பிள், நிறைய நேரம் எடுத்துக்க வேண்டாம். இட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதே 25 lakhs பிளஸ் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாங்களோ அது மொத்த ப்ராஃபிட்டும் கிடையாது. அந்த 15ல 5 ஆல்ரெடி டிவிடெண்டாக கொடுத்துட்டாங்க. அது ஆல்ரெடி என் புக்கில் பணமாக வந்துருச்சு. பணமாக வந்தது அகைன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வராது. அவன் டிவிடெண்ட் கொடுத்துட்டானா அது என் கை புக்கில் பணமாக வந்துருச்சு. அப்போ ப்ராஃபிட்னு சொல்கிறது ரீட்டைன்டு ப்ராஃபிட் தான் தவிர அவன் ஏர்ன் பண்ண மொத்த ப்ராஃபிட்டும் கிடையாது. ஸோ தேர்பே அவன் ஏர்ன் பண்ணி இன்னும் டிஸ்ட்ரிபியூட் ஆகாமல் இருக்கிறது 10 lakhs. அதில் 40%, அதுதான் ஐ ஷுட் பி ஆடிங் டு திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ. ஸோ 29 lakhs தான். அப்போ ரிமைனிங் அந்த 5 lakhs சார் அது பணமாக வந்துருச்சு. அது இங்கே டேஷாக இருக்கு. கேஷ் அண்ட் பேங்க் டு டிவிடெண்ட் இன்கமாக பிஎன்ல இருக்கு. தட் வில் நாட் கம் அகெயின் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி இன்னும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலையோ அதுதான் இங்கே வரும். ஸோ அதனால் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட். ஆனால் ஸ்டடி மாடல் எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். 25 lakhs ப்ளஸ் 15 lakhs into 40% 6 lakhs மைனஸ் டிவிடெண்ட் 5 lakhs into 40% 2 lakhs அப்படின்னு அந்த 29 lakhs காமிச்சிருப்போம். இதனாலேயே ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்கும். இன்னும் இல்லை, ரீட்டைன்டு ப்ராஃபிட் ஆட் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்டை ஷேரில் ஆட் பண்ணணும், டிவிடெண்ட் கொடுத்ததை மைனஸ் பண்ணி இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு அது சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இட் இஸ் நத்திங் பட் யூ ஷுட் ஆட் டேஷ் ரீட்டைன்டு ப்ராஃபிட் அப்படின்னு சிம்பிளாக 29 lakhs வந்துடும். ஸ்டடி மாடலில் பார்த்து பசங்க கன்ஃபியூஸ் என்ன ப்ளஸ் மைனஸ் அதை அப்படிலாம் கிடையாது, சிம்பிளான விஷயங்கள். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோட வி ஷுட் ஆட் ஒன்லி இன்வெஸ்டர் ஷேர் ஆஃப் போஸ்ட் அக்விசிஷன் ரீட்டைன்டு ப்ராஃபிட். போஸ்ட் அக்விசிஷன் ரீட்டைன் ப்ராஃபிட், அவ்வளோதான் விஷயம்.
only thing is you should have found out separately goodwill or அதுக்கு my dear friends investment amount goodwill or capital or calculation investment amount it is 25 lakhs share of net asset which is 60 lakhs into 40% which is 24 lakhs thereby it is resulting into goodwill of 1 lakh இது டிஸ்க்ளோஸ் பண்ற விதம் எப்படி அப்படின்னா கொஞ்சம் கவனிங்க இன்வெஸ்ட்மெண்ட் இன் அசோசியேட் அப்படின்னு இது பண்ணிட்டு இட் இஸ் அப்படி இல்லை ஷேர் ஆஃப் நெட் அசெட் 24 lakhs plus goodwill 1 lakh மொத்தமா கொடுத்த பைசா 25 lakhs which is cost of investment நான் 25 lakhs கொடுத்தேன்ல அது 24 lakhs அசெட்டுக்கும் 1 lakh goodwill அப்படின்னு பிரசன்ட் பண்ண மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 25 lakhs தான் பிளஸ் share of post acquisition profit 4 lakhs that is how 29 lakhs இதுதான் 5 marks question புரியுதுங்களா Understood? So this is AS23. AS23, you don't expect a very, very big questions and all. Just very, very simple. You have a separate working note for finding goodwill or capitalist. இதுவே இந்த இடத்துல my dear friends இருக்கீங்களா investment was suppose 23 lakhs னு வெச்சுப்போம் investment was இல்ல 22 lakhs வெச்சுப்போம் share of net asset 24 lakhs so it is resulting into capitalist of 2 lakhs அப்ப இது எப்படி பிரசன்ட் பண்றது இத share of net asset 24 lakhs minus capital reserve இத வாங்கும் போது எனக்கு கெயின் வந்தது அதனால கொடுத்தது 22 lakhs தான் goodwill இருந்ததுனா அசெட்டுக்கு 24 lakhs பைசா கொடுத்தேன் goodwillக்கு 1 lakh கொடுத்து 25 lakhs வந்தது இதுவே capital reserve இப்படி பிரசன்ட் பண்ணோம் share of net asset 24 minus capital reserve 2 which will be equal to cost of investment plus share of post acquisition profit. So I just explaining the presentation how goodwill or capital will be disclosed அப்படின்ட்டு actually cost of investments investment has increased by share of post acquisition profit or loss தான் இதோட சேர்த்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு ப்ராப்ளம் ஏரியா இஸ் த piecemeal acquisition so X limited purchased in Y limited 10% 10% வாங்கும்போது அந்த கம்பெனியோட நெட் அசெட் வாஸ் 20 lakhs cost of investment is 1.8 lakhs அதுக்கப்புறம் another 20% they purchase அந்த டைம்ல அந்த கம்பெனியோட நெட் அசெட் வாஸ் 35 lakhs so அதுக்கு cost of investment is 7.5 lakhs. So tell me what is goodwill or capital reserve? இந்த சம்ல goodwill or capital reserve. இது ஆர்டிபிள் இருக்கு அதனால தான் இதை சால்வ் பண்றேன் goodwill 30,000 சூப்பர் ரொம்ப சிம்பிள் ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம் so listen carefully my dear friends it is 20 lakhs வாங்கினேன் அதுல 10% எவ்வளோ பேமெண்ட் பண்ணது paid less so it is resulting into capital reserve of 20,000 20% வாங்கும்போது வாங்கின ஷேர் ஆஃப் நெட் அசெட் 7 lakhs 35 lakhs 20% நான் வாங்கும்போது அவ்வளோ நெட் அசெட் 70 lakhs 35 lakhs அதில் 20% 7 lakhs பைசா கொடுத்தது resulting into goodwill of 50,000 overall it is goodwill of 30,000 the answer piecemeal acquisition ஓட goodwill or capital பேஸ் பண்ணி ஒரு 5 மார்க்கோ இல்லை MCQ 2 மார்க்ஸ்லேயே வரலாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் புரியுதுங்களா all of you so solve பண்ணுங்க AS RTP பண்ணுங்க இதுக்கு மேல ஒரு क्वेश्चन வந்தா கேளுங்க understood so with that we are putting an end to AS23 just quickly discussing about AS27 as far as AS27 is concerned study model இருக்கிற கொஞ்சம் அந்த சம்ம விட்டுருங்க அது வேணாம் if at all they want to ask in AS27 they may ask a simple problem on proportionate consolidation proportionate consolidation அப்படின்றது என்னன்னா full consolidation opposite full consolidation நான் 60% ownership வச்சிருந்தாலும் I will take 100% of assets இப்போ இந்த இடத்துல if I hold 50% ownership in a company I will take only
50% of asset, 50% of liability, which means there is no dash. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. மற்றபடி எல்லாமே இருக்கு. That is what proportional consolidation. So there is a company P, there is a company JV. So I have investment in that JV to the extent of 50%. So இது ஒரு amount இருக்கு. Sundry assets இருக்கு. It is 80 lakhs. இங்க sundry asset இருக்கு 60 lakhs. அப்ப consolidate balance sheet நான் பண்ணும்போது it should say it is joint venture. 50% associate கூட இருக்கலாம். Joint venture சொன்னாதான் அது joint venture. இல்லைன்னா 50% associate, 55% holding subsidiary. Joint venture na joint venture சொல்லணும். சரி, இப்போ இந்த கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட்ல சன்ட்ரி அசெட் எவ்வளவு வரும்? மேபி எம்சிக்யூல மேபி டெஸ்ட் பண்ணலாம், மற்றபடி இதுல இருந்து क्वेश्चन எல்லாம் வராது. ஸோ சன்ட்ரி அசெட்ஸ்ல எவ்வளவு வரும்? இட் இஸ் 80 lakhs plus 50% of 60 lakhs. It is 110 lakhs. புரியுதுங்களா? ஏன்னா ஒரு எக்ஸாம்ல இந்த AS 23 இதெல்லாம் வச்செல்லாம் ஒரு இது வந்தது. இதுவே had it been 60% இருந்தா சிபிஎஸ்ல எவ்வளவு ஆன்சர் வரும்? அப்போ அது ஹோல்டிங் சப்சிடி ஆகும். ஸோ விச் மீன்ஸ் அது ஜாயின்ட் வெஞ்சரே இருந்தாலும் we will follow only AS 21. அப்போ we should take 140 lakhs. We should not take 60% of 60 lakhs. We should take 80 lakhs plus 60 lakhs. We should take 140 lakhs. Understood? So that is how we are understanding. We will have a concept of minority interest. So அந்த மாதிரி they may ask you for 2 marks. அந்த மாதிரி question கேட்கலாம். Proportion consolidation take only proportionate value of assets, proportionate value of liabilities. There is no, will there be goodwill or capital reserve? Goodwill capital reserve வரும். Goodwill or capital reserve வரும். Because இந்த 50% நம்ம மார்க்கெட்ல வாங்கினதுப்பா. So we should take the 50% of net asset on the date of acquisition compared with this investment you will be getting. Because in the consolidation process, investment is included or eliminated. இந்த கன்சாலிடேட் பண்றோம்ல, அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் இங்க பேலன்ஸ் ஷீட்ல வருமா வராதா? வராது. நம்ம என்ன பண்றோம்? கன்சாலிடேஷன் பண்றோம். AS 23ல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் செப்பரேட் புக்ஸ்ல இருக்குது, அப்படியே கன்சாலிடேஷன் இன்வெஸ்ட்மெண்டா வரும். பிகாஸ் we are not taking assets and liability. இப்போதான் நம்ம assets and liability எடுக்கிறோமே. நம்ம 50% ஓனர்ஷிப் வச்சிருக்கோம். அந்த ஓனர்ஷிப்புக்கு அது பதிலாக நம்ம என்ன எடுக்கிறோம்? PPE, இன்வெஸ்ட்மெண்ட், கரண்ட் அசெட், ஸ்டாக் எல்லாமே எடுக்கிறோம். அப்போ டேஷ், there is no dash. அதுக்கு கொடுத்த கன்சிடரேஷன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் will be AS 21 ஓட எல்லாமே வரும். Only thing is we don't take 100%, we take proportionate percentage and we don't have minority. மற்றபடி எல்லாமே வரும். Understood? So AS 21ல we will take 100% of asset, 100% of liability and we will do the consolidation. AS 23ல assets liability எடுத்துக்க மாட்டேன். Investmentsல we'll add profit or loss and that will also be added to the reserves and surplus. மற்றபடி SFSல இருக்கிறது தான் CFSல அப்படியே வரும். Only thing is ஒரே நம்பர் asset and liabilityல add ஆகும். பட் இதுவே proportion consolidation then SFSும் CFSும் completely different இருக்கும். We will have SFS value plus CFS is nothing but SFS value plus proportionate assets, proportionate liability concept. இதுதான் we are understanding through AS 27. புரியுதா? அப்போ with that we are putting an end to AS 27 also, because எந்த ஆர்டிபிலையுமோ இல்லை எந்த இதுலையோ ஜாயின்ட் வெஞ்சர் பேஸ் பண்ணி எந்த கொஸ்டினுமே இல்லை. ஏதாவது எம்சிக்கு கேட்டால் இந்த மாதிரி ஒரு பேசிக் கான்செப்ட்லேருந்து கேட்பாங்க. எவ்வளோ ரூபாய் சிபிஎஸ்ல வரும்? அப்போ 40% இருந்தால் 40% அமௌண்ட்டை மட்டும் எடுத்து ஆட் பண்ணி பண்ணுற விஷயம் தான் பண்ணணும். Understood? That is what AS 27 proportionate consolidation method. அதுக்கு பேரு proportionate consolidation method. AS 21க்கு பேரு full consolidation method. Understood? Okay. My dear friends, from a cash flow statement perspective, there are 2 methods for presenting cash flow: direct method, indirect method. நம்மளோட regular receipts and payments we are classifying into 3 activities called operating, investing, financing. So those activities related to purchase, sale of long-term assets including investment, we call it as investing cash flow. Those
cash flows relating to raising of finance, both equity and debt, and repayment. Raising and repayment the financing activity. Principal revenue producing and incidental activity called as operating. Also those activity which are not investing, not financing, also called as operating activity. இந்த AS3லேருந்து நம்ம கிளாஸ் ரூமில் போடுற அளவுக்கு நிறைய லெட்ஜர் அக்கௌண்ட்டை போட்டு மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிப்போம். அந்த மாதிரியான இதெல்லாம் கிடையாது. எக்ஸாம்பிள் கேட்குற கேள்வியெல்லாம் சிம்பிளான கொஸ்டின்ஸ். லைக் they will give you some 10-12 items. You need to classify whether it is, ஏன்னா AS3 பெர்ஸ்பெக்டிவாக தான் கேட்குறாங்களே தவிர அது ஒரு பெரிய ஒரு இன்டைரக்ட் மெத்தடில் பயங்கரமாலாம் கேட்கல. So maximum you may have to find certain missing information by preparing a PPE account to find out some purchase or sale missing. Generally PPE oda opening balance will be given, closing balance will be given, sale information will be given. You may have to find out a purchase which is a balancing figure. அதே மாதிரி maybe some investment account you will present, opening balance will be there, closing balance will be there, some sale information will be given, you will be finding some purchase information. Direct method problem இருந்ததுன்னா most of the times they will give you actual receipts and you need to simply present the cash flow by taking the actual receipts and payments into operating activity. But sometimes question is giving you SOPL. அண்ட் இப்போ லேட்டஸ்ட் ஆர்டிபியில் இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை அதுக்கு முன்னாடி ஆர்டிபியான்னு தெரியல, எஸ்ஓபியில் இருக்குது. அதுக்கப்புறம் there is also information about the current assets and current liability, opening balance and closing balance. And they are asking you cash flow as per direct method. Cash flow as per direct method, indirect method, any difference? So the direct method, indirect method difference lies only in operating cash flow, not in investing. Operating cash flow, if you take cash received from sales, payment for purchases and other expenses, you will have cash flow before tax. அதுக்கப்புறம் you will have tax, you will have operating cash flow before extraordinary, அப்புறம் extraordinary cash, இப்படி இருக்கும். இதுவே if it is indirect method இருந்ததுன்னா you will start with net profit, eliminate non-cash, non-operating items, working capital adjustment, you will have operating cash flow before tax. Non-cash, non-operating depreciation, interest paid, interest received, dividend received, etc. amortization, அந்த மாதிரி தான் non-cash as well as non-operating items. Working capital adjustment, increase or decrease in current asset and current liability. Increase in current asset, outflow. Decrease in current asset, inflow. இதெல்லாம் நம்ம நிறைய பண்ணியாச்சு. ரிவிஷன் கிளாஸ்ல சம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஹோப் யூர் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இதில் இஃப் ஐ வாண்ட் கலெக்ஷன் ஃப்ரம் சேல்ஸ், ஃப்ரம் திஸ் கொஸ்டின்னா, ஸோ வாட் வி வில் டூ இஸ் தட் கரண்ட் அசெட்ஸ் தெர் இஸ் டெட்டாஸ் பேலன்ஸ். அப்போ வில் பி ஓப்பனிங் எ டெட்டாஸ் அக்கௌண்ட். ஓப்பனிங் பேலன்ஸ் கிவன், க்ளோசிங் பேலன்ஸ் கிவன், சேல்ஸ் கிவன் இன் SOPL. Above will arrive collection as balancing figure and that will be taken in direct method. அதுக்கப்புறம் we will prepare on a creditors account to arrive at payment, creditors balance opening given, creditors balance closing given, but purchase கொடுக்கல. Cost of goods sold given in SOPL. அப்போ we should use the cost of goods sold equation, opening stock plus purchase minus closing stock. That opening stock given, closing stock given outside the SOPL, cost of goods sold given inside the SOPL, from which we'll find out, and that purchase will be taken into creditors account. Then only will arrive at payment to creditors, which will be taken in the operating cash flow. இந்த மாதிரி ஒரு சம் இருக்கு மேக்ஸிமம். இதை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. மற்றபடி கேஷ் ஃப்ளோ உங்களுக்கு பெரிய டிஃபிகல்ட்டி வராது. நம்ம டிஸ்கஸ் பண்ண டிவிடெண்ட், அன்பெய்ட் டிவிடெண்ட், இந்த மாதிரி எந்த காம்ப்ளிகேஷனும் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வராது. ஸோ டோன்ட் வரி அபவுட் தோஸ் திங்ஸ். அதெல்லாம் கான்செப்ட்ஸில் தெரிஞ்சு வச்சுக்கிறத நடத்தினே தவிர மற்றபடி சிம்பிளான கேஷ் ஃப்ளோ ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஆல் ஆஃப் யூ ஓகே. ஸோ லீஸ் பற்றியும் அது ஒன்று தான் பெண்டிங்காக இருந்தது. அது வேணால் நம்ம அடுத்த கிளாஸ் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். AS19 லீஸ் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பாக்கி இருக்கிற லொஸ்க்கு ஸ்டாண்டர்ட் எந்த அளவுக்கு முடியுதோ, பாக்கி எல்லாமே வந்து இட் இஸ் நாட் லைக் இந்த மாதிரியான எல்லாம் வந்து 5 minutes 7 minutes சொல்கிற ஸ்டாண்டர்ட் தான்.
அட்ஜஸ்டிங் இவெண்ட் எப்போ அட்ஜஸ்ட் பண்ணணும் எப்போ அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது மாதிரி தான். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் இன்டூ ஆர்டினரி எக்ஸ்ட்ரானரி அந்த மாதிரி ஏஎஸ் 4-5. ஸோ மேஜராக சொல்லணும்னா AS 7 கொஞ்சம் டைம் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாமே தான். 7ம் 19ம் டிஸ்கஸ் பண்ணோம். பாக்கி எல்லாமே தியரி கேஸ் ஸ்டடி ஸ்டாண்டர்ட்ஸ். எதெல்லாம் சார் அப்படின்னா இட் இஸ் AS 4, 5, 9 எல்லாமே கேஸ் ஸ்டடி கொஸ்டின் தான். ரிலேட்டட் பார்ட் டிஸ்க்ளோஷர், செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங், இன்டரிம் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், டிஸ்கண்டினியூங் ஆப்ரேஷன் அப்படின்ற ஸ்டாண்டர்ட் அதெல்லாம் நாளைக்கு நம்ம மீட் பண்ண மாட்டோம். ஸோ எல்பி ஆன்லைனில் இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் மீட் பண்ணோம். கிளாஸ் ஆஃபீஸ்லேருந்து எடுத்து இது பண்ணோம். மார்னிங் 6:30 to 8:30 ஷெட்யூல் பண்ணிக்கிறேன். மேபி 8:45 வரை போகலாம் மேக்ஸிமம். ஸோ ஏன்னா நாளைக்கு ஊருக்கு கிளம்பணும், காரில் கிளம்பணும், ராத்திரிக்குள்ளே ரீச் ஆகணும். ஸோ அதனால் சீக்கிரம் முடிச்சு சீக்கிரம் கிளம்புவோம். ஓகே, ஸோ எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. நாளைக்கு சொல்கிற பாக்கி விஷயங்கள் எல்லாம். ஸோ நாளைக்கு நிறைய ஸ்டாண்டர்ட்ஸு ஃபோக்கஸ் பண்ணுறதை விட லாஸ்ட் 15 minutes வில் ஃபோக்கஸ் ஆன் தி எக்ஸாமினேஷன், மென்டல் ஸ்டேட் எக்ஸெட்ரா. ரைட்டா? ஸோ தேங்க்யூ. வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ் டுமாரோ.